இன்றைக்கு வரையிலும். இந்தியாவிலே அதை சடங்குகளுக்கு பிராமணியம் தலை தூக்கி அழித்து விட்டது பௌத்தத்தை. எல்லா மதங்களிலும் மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக சடங்குகள், மூட நம்பிக்கைகள் இவற்றை கொண்டு பிறரை அடிமைப்படுத்துகின்ற போக்குகள் அதிகம் காணப்படுவது ஆரிய மதத்தில் தான், வேத மதத்தில் தான். அவர்கள் இன்னொரு நம்முடைய நாட்டில் சமயங்கள் இருந்தன, பண்டைய காலத்தில் சமயங்கள் இருந்தன, அதை பற்றிய குறிப்புகள் ரொம்ப குறைவு. நாம் முருகனை, மாயோனை மற்றவர்களெல்லாம் வழிபட்டோம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. சின்ன கோயில்கள், மனித வாழ்க்கையின் ஒழுங்குகள் தான் பெரிதாக பேசப்பட்டனே தவிர, ஏன் தமிழ் மிகவும் உயர்ந்த மொழி என்றால் சமஸ்கிருதமும் உயர்ந்த மொழி தான். என்னுடைய கருத்து, ராமாயணமும் மகாபாரதமும் உள்ள அளவுக்கும் ஆரியன் பெருமைக்குரியவன். அது மாதிரி அவனுடைய படைப்புத்திறன், இதிகாசங்களின் படைப்புத்திறன் நிகரற்றது. நம்மால் நாடக காப்பியங்களையும் பிற காப்பியங்களையும் 50 காப்பியங்களையும் உருவாக்க முடிந்தது. கடல் போன்ற இதிகாசத்தை அவனால் தான் உருவாக்க முடிந்தது. அவன் குறைவானவன் என்பது என்னுடைய கருத்து அல்ல. நான் ஒருவன் தான் ஒரு புதிய கருத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவனை வேதம் பக்கத்தில் வைத்து ஒரு சித்தாந்த தளத்திலிருந்து நீங்கள் இதெல்லாம் ஒரு உயரிய இடத்துலேருந்து பார்க்குறீங்க. ஆனால் சாமானியர்களுக்கு மதம் கொடுக்க, சாமானியர்களே ஒரு புதிய சிந்தனைகள் ஆட்கொள்ள வேண்டும். சாமானியர்களிடம் புதிய சிந்தனைகள் விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஒரு பெருங்கூட்டமாக கடைப்பிடிக்கின்ற நிலைமை ஏற்படும். புத்தனப்படித்தானே இந்தியாவை மாற்றினான். இந்த மூட நம்பிக்கையாளர்களெல்லாம் அப்படித்தானே பக்தி இயக்கத்தில் பெரிய அளவுக்கு தமிழ்நாடு மாற்றப்பட்டது, பௌத்தம் அழிக்கப்பட்டது, சமணம் அழிக்கப்பட்டது. பிறகு இந்த ரிச்சுவல்ஸுங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவாக, எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஆனால் இதில் என்ன நீ பெருமைப்படுவதற்கு இருக்கிறது என்று தான் நான் கேட்கிறேன். நான் எல்லா மதங்களிலும் ரிச்சுவல்ஸ் இருக்கின்றன, சடங்குகள் இருக்கின்றன, ஏதோ இருக்கிறது. மனிதர்கள் அதாவது முருகன் நம்முடைய மதத்தினுடைய அடிப்படை. ஏன் இந்தியா சிறப்புறவில்லை, ஏன் தமிழ்நாடு ஒரு ஒழுங்குற்ற நிலையில் இல்லை என்றால் இதுக்கு வள்ளுவன் தான் சிறந்த சான்று. புத்தனுக்கும் அடுத்த நிலையில் வந்தவன் வள்ளுவன். அதனாலே புத்தனிடம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கடவுளை விதைத்து விட்டான் வள்ளுவன். மனித ஆறுதலுக்கு கடவுள் மிகவும் வேண்டும் என்று வள்ளுவன் கருதினான். அதனாலே புத்தன் கடவுளே இல்லை என்று சொன்னான். கடவுள் இல்லை என்று அவன் சொன்னதற்கு மிகப்பெரிய காரணம், கீதையில் உயிர்களெல்லாம் கொல்லப்படுவதில்லை, நீ கொன்றாலும் வெட்டினாலும் செத்தாலும் அவர்கள் சாகின்றவர்கள் தான், நீ செய்யாவிட்டாலும் சாகின்றவர்கள் தான். எங்கேயாவது உலகத்தில் இது போன்ற ஒவ்வொருவனும் சாகத்தான் போகிறான், நீ வாழ் எடுத்து வெட்டு என்று சொன்னால் ஒவ்வொருவனும் இந்த வேலையை செய்தால் அதன் போர்க்களத்தில் மட்டும்தானே, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இதை செய்வான். ஆனால் இந்த பகவத்கீதையில் ஒரு சிறந்த மெய்யியல் இருக்கிறது. நிஷ்காமிய கர்மம் என்று அதை சொல்வார்கள். பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுகின்ற மாபெரும் தத்துவத்தை அந்த நூல் சுமந்திருக்கிற காரணத்தினால் கூட சேர்ந்திருக்கிற அழுக்குகளும் இருக்கின்றன. அது மையம் கொண்டது பயனை எதிர்பார்க்காமல், நிஷ்காமிய கர்மம். ஒரு காரியத்தை செய், கர்மத்தை செய், அதனுடைய பலன் உனக்கில்லை, அதை ஆண்டவனிடம் விட்டுவிடு என்று சொல்வதன் மூலம் பலனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த பகவத்கீதை இந்திய விடுதலையை நடத்தியது. காந்தி, திலகர், ராஜாஜி, பாரதி, எவனெல்லாம் மிகச்சிறந்த மனிதர்களோ அவர்கள் எல்லாரும் கீதையினுடைய இந்த கருத்திலே மாட்டிக்கொண்டார்கள். பயனை கருதாமல் செயல்பட வேண்டாம். நான் கீதையால் இந்திய விடுதலையை வழிநடத்த முடியும் என்றால் அது குறைவான நூலாக இருக்க முடியாது. ஆனால் அதனுடைய இன்னொரு பகுதி பயங்கர அழுக்கு நம்மை அடிமைப்படுத்துகின்ற சாதிக்குரிய தர்மத்தை விடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்வதும், சாதிக்குரிய தர்மத்தை மட்டமாக, பிற தர்மத்தை சிறப்பாக செய்தால் சாதிக்குரிய தர்மத்தை மட்டமாக செய்தால் அதுதான் குற்றமுடையது. நீ சாதிக்குரிய தர்மத்தை, இன்னொரு தர்மத்தை நீ மேற்கொள்ளக்கூடாது என்று கீதை சொல்கிறது. சுயஜாதி ஸ்வதர்மம் என்று அதை பேசுகிறது. சுயஜாதி தர்மங்களைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜாதியை கட்டிருக்கம் செய்கிறது அது. ஆமாம், அதனாலே நிஷ்காமிய கர்மம் என்கின்ற மிகப்பெரிய கோட்பாடு இந்த அழுக்கு பல்லக்கில் தான் ஏறி வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காந்தியை நேரு அந்த ஒரு தத்துவம் ரொம்ப புதுமையானது. என்னவென்றால், சும்மா இருப்பதே சுகம் என்று சொல்லப்பட்ட நிலைகளுக்கு மாறாக, சும்மா இருப்பதென்றால் ஒன்றும் உயிர் வாழ்ந்திருப்பது, மூச்சு விட்டு கொண்டிருப்பது, குறைவான உணவை உண்ணுவது, பிறரை சார்ந்து அதற்கு மட்டும் இருப்பது, அவர்களுக்கு நல்ல போதனைகளை செய்வது. பட்டினத்தார் என்ன செய்தார்? எல்லா மக்களையும் ஊராக நெறிப்படுத்தி கொண்டே போனால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு திண்ணையில் தூங்கி விட்டு கடைசியில் கடற்கரையில் மீனவர்களுக்கிடையே அந்த பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு அவர் இறந்து விட்டார். மீனவர்கள் தான் அவரை அடக்கம் செய்தார்கள். திருவொற்றியூரில் மீனவ பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு வந்து விட்டு சேர்த்து விட்டார். அந்த மணலிலேயே அவர் அடக்கம் செய்தார். சாதிகளை விட்டு விட்டார், மற்றவற்றை விட்டு விட்டார், எல்லாவற்றையும் சொத்தை விட்டார், பெருஞ்சொத்தை சூறையாடி விட்டார்.
இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டாம் என்பதற்காக சூறையிடு என்று சொன்னார். எவனெல்லாம் எடுத்துக்கொள்கிறானோ எடுத்துக்கொள்ளட்டும், அது இன்னார் இனியார், சாதிக்காரன், வேண்டியவன், பங்காளி, தாயபிள்ளை என்ற எண்ணம் வரக்கூடாது என்று சூறையிட்டான். சூறையிட்டு ஒரு கருத்து அவனை மாற்றியது. காதிருந்த ஊசியும் வாராது காணும் கடைவெடிக்க என்று. காதுள்ள ஊசி நூலை கோர்த்து தைப்பதற்கு பயன்படும். பயனே இல்லாத ஊசி காது இல்லாத ஊசி, அதுக்குள்ளே நூல் கோர்க்க முடியாது. அந்த ஊசி எதற்கும் பயன்படாது. அந்த பயன்படாத ஊசி கூட உன்னோடு வராது. காதிருந்த ஊசியும் வாராது காணும் கடைவெடிக்க என்ற ஒரு சொல் சொல்லப்பட்டால் அந்த சொல்லை பின்பற்றுவதற்கு ஒரு மனிதன் இருந்தால் அவன் உலகின் போக்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினான். ஐயா, இப்போ நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய அறிவு, உங்களுடைய புரிதலில் இருந்து ஒரு தத்துவார்த்த தளத்திலிருந்து வாழ்க்கையை பார்க்குறீங்க, மதத்தை பார்க்குறீங்க, கடவுளை பார்க்குறீங்க. சாமானியர்கள் எல்லாருக்குமே எப்படியாப்பட்ட ஒரு புரிதல் வந்து விடுமா? வரவில்லை என்றால் பயனில்லை. அறிவை பெற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் தேடி அதை அடைய வேண்டும். அடைந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முட்டாளாக பிறந்து முட்டாளாக சாவது என்பது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு தான் வழிவகுக்கும். அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது. துருவி துருவி பார்க்கின்றவனுக்கு தான் நல்லது. அங்குலிமாலாவுக்கு தெரியவில்லையே. நில் அசையாதே என்று சொன்னான். அசைவது நீதானே அங்குலிமாலா, நான் நின்று வெகுகாலம் ஆகிவிட்டதே என்று சொன்னான். அரைந்தது. நான் என்னுடைய வாழ்க்கை அந்த கதையை படித்துவிட்டு அன்றைக்கு முழுவதும் வேறு சிந்தனையே எனக்கு வரவில்லை. சிந்தனை என்றால் இதுதான் சிந்தனை. இறுதியாக ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த ஒரு சடங்குகளில் நான் சடங்குகளுக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடுறேன், பிறகு கேளுங்க. திருடேன் சிவசிவான்னு சொல்லிட்டு திருட போகிறேன். நல்ல வீடாக மாட்டி இன்றைக்கி பெருஞ்சொத்து கொள்ளையடிச்சுன்னு வரணும். கண்ணதாசன் சொல்கிறாரு தான். திருடன் திருட போகிறதுக்கு முன்னாடி கடவுளை நினைக்கிறான். முரடன் கொல்ல போகிறதுக்கு முன்னாடி அருவாளை தீட்டுகின்ற போது கடவுளை நினைக்கிறான். சாட்சிகள் அமைந்து விடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் வெற்றிகரமாக இதை செய்துவிட்டு வர வேண்டும் என்று. சீட்டாடுகின்றவன் சீட்டை விரித்து பார்ப்பதற்கு முன்னால் அதை முத்தமிட்டு விட்டு முருகா என்று சொல்லிவிட்டு சீட்டை புரட்டி பார்க்கிறான். இந்த முச்சந்தி மங்கை இருக்கிறாளே வேசி, அவன் நல்ல வழியான ஆளாக கிடைக்கணும், வெட்டி பேய்களாக கிடைக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கடவுளை வேண்டிட்டு அவளும் முந்தானையை விரிக்கிறா. இப்படி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கடவுளை வழிபட்டு விட்டு தானடா இந்த மோசமான வேலைகளையெல்லாம் செய்கிறீங்கிறார் கண்ணதாசன். திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீர் பூசுகின்றான். திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்டு முன் தெய்வத்தை வணங்குகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்க்கும் முன் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முதல்வனை கூவுகின்றாள். முச்சந்தி மங்கையும் வேசி, முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். அப்புறம் கண்ணதாசன் எங்கே பிறண்டு அந்த சிந்தனையை முழுமையடைய விடாமல் செய்து விட்டார் என்றால், வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வமென் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று முடிக்கிறார். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை காக்க வேண்டாமா என்று கேட்கிறார். வருடுவார் கைக்கெல்லாம் தெய்வம் வளைவதில்லை. அப்புறம் கண்ணதாசனுக்கு மட்டும் எப்படி வளையும்? ஒரு நடைமுறையிலிருந்து, பட்டறிவிலிருந்து, அனுபவத்திலிருந்து மிகச்சிறந்த செய்தியை ரொம்ப அழகாக சொல்ல தெரிந்த கண்ணதாசனுக்கு அதை ஒரு மெய்யியல் பார்வையோடு முடிக்க தெரியவில்லை. அப்புறம் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகிறதா? பேசிக்கு உதவுகிறதா? திருடனுக்கு உதவுகிறதா? முரடனுக்கு உதவுகிறதா? சூதாடிக்கு உதவுகிறதா தெய்வம்? அவற்றுக்கெல்லாம் உதவுவதாக நீ கருதி கொண்டு எனக்கு உதவவில்லை என்று நீ சொல்வது மூட நம்பிக்கை. உன்னுடைய சிந்தனை முழுமை இல்லை என்றது பொருள். நான் கண்ணதாசன் பழகியிருக்கிறேன். ரொம்ப எனக்கு கண்ணதாசன் ஈடுபாடு உண்டு, ரொம்ப ஈடுபாடு உண்டு எனக்கு. கண்ணதாசன் இறந்து போனான்னு ரொம்ப மனம் கலங்கி போனேன். என்னோடு ரொம்ப நட்பாக இருப்பார். ஒரு முறை கூட அவர் வீட்டுக்கு நான் போகின்ற போது ரொம்ப இளைஞன், வாடா என்று சொல்ல மாட்டார், வாடா 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 என்று சொல்வார். அப்படி அத்தனை வாடாவை அடுக்கி நான் என் வாழ்க்கையில் அவரை தவிர வேறு யாரும் கூப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ரொம்ப ஈடுபாடு எனக்கு. ஆனாலும் கூட திறனாய்வு என்பது திறனாய்வு தான். அது மிகச்சிறந்த கவிதைகளை எல்லாம் படைத்தார் என்பது வேறு. ஒரு பெரிய மெய்யியல் கருத்தை முழுமையாக அந்த சடங்குகளிலிருந்து ஒரு மெய்யியல் பயணத்தை ஒவ்வொருவரும் எப்படி கண்டடையும்? இல்லை, சடங்குகள் எனக்கு தெரிய ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய சிந்தனை தாங்க இந்த நூற்றாண்டின் பெரிய வியப்பு. நான் ரொம்ப தமிழ்நாட்டினுடைய மாபெரும் அறிவாளிகள் என்றும் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு படிக்கப்படுவார்கள், நினைக்கப்படுவார்கள், பேசப்படுவார்கள் என்று நினைப்பது 2 பேரை தான். ஒருத்தர் ராஜாஜி, இன்னொருத்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. 2 பேரும் தான். ராஜாஜி கோயிலுக்கு போயிருக்கிறாரா? போயிருக்கிறார். கும்பிட்டு இருக்கிறாரா? கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார், காளி கோயிலுக்கு போகிறார், போய் பேசாமல் நின்று கொண்டிருக்கிறார். தீபம் நடக்கிறது, பிஏ சொல்லுகிறான், தீபம் காட்டுறாங்க, கும்பிடுங்கிறேன். திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு, அவன் எரிஞ்சு போகாமல் இருந்தது அதிசயம். எனக்கு கும்பிடணுமா வேண்டாமான்னு நீ என்ன சொல்கிற? கும்பிடவே இல்லை.
அது 1000 Days with ராஜாஜி என்கின்ற நூலில் அந்த லெப்டினன்ட் ஜெனரல் அந்த ஆள் பதிவு செய்திருக்கிறான். இவர் பெரிய எல்லாரையும் தாண்டி அறிவு படைத்தவர் என்று சொல்லுகிறான். என்ன மூட நம்பிக்கைகள் இல்லை, சடங்குகள் இல்லை, எதுவும் இல்லை, கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தது. அதுதான் ரொம்ப சிறந்தது. பெரியார் எதிர்த்தது என்ன பெரிய விஷயம்? பெரியார் மாதிரி தான் வாழ்ந்தார் ராஜாஜி. அவர் திருமணிட்டு கொண்டாரா? காலையில் எழுந்தவுடன் பெருமாளை போய் கும்பிட்டு விட்டு தீபம் காட்டினாரா? ஒன்றும் கிடையாது. அவருக்கு பெருமாள் நெஞ்சில் இருந்தார். வைஷ்ணவைட் சிம்பிள்ஸ் அப்பீல் டு மை மைண்ட் என்று அவர் சொன்னார் என்று மோனிகா பெல்டர் எழுதியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவர் எப்பொழுதும் ஜாதகம் பார்த்துருக்கிறாரா? இந்த திமுக காரணெல்லாம் போய் பார்க்குறானே, இவர் குள்ளுவப்பட்டிருக்கிறான்னு ஒரு தரமாக ஜாதகம் பார்த்துருக்கிறாரா? அதை முன்னாலேயே தெரிந்து கொண்டு ஆகப்போவது என்ன என்று சொல்வதன் மூலம் இருக்கட்டும், ஏதோ அது எளிய மனிதர்களுக்கு ஆறுதலாக பயன்படுகிறது என்ற கருத்து தான் நிச்சயமாக. அதாவது சடங்கு வழிபட்ட வாழ்க்கையில் மனித நெறிகள் மேம்படாது. அது ஒரு கூட்டத்தை ஏதாவது அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா, அந்த ரொம்ப ராஜாஜிக்கு தான் கடவுளுக்கு உருவம் தேவையில்லை. பெருமாள் கிடந்த நிலையிலோ நின்ற நிலையிலோ இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதில் அவருக்கு மறுப்பு இல்லை. அவர் அதை மறுத்தும் பேச மாட்டார். அவர் ஒரு வைஷ்ணவர் தான். கோபாலாச்சாரி என்று போட்டுக்கொண்டார். அதில் விருப்பம் இருந்தது. ராமானுஜரின் மீது அவருக்கு பெரிய ஈடுபாடு இருந்தது. நான் உருவம் இருப்பதை பற்றி எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை. ஒரு அடையாளம் வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன் ஒரு உருவத்தை மேற்கொள்கிறான். சைவம் 3க்கும் அனுமதிக்கிறது. உனக்கு தெளிவான வடிவம் வேண்டுமெல்லாம் நடராஜரை வைத்துக்கொள். அரைகுறையான வடிவம் இருந்தால், ஒரு அடையாளத்திற்கு ஏதாவது இருந்தால் போதும் என்றால் லிங்கத்தை வைத்துக்கொள். அரைகுறையான வடிவம், அதை உரு என்று சொல்வார்கள். அருவமாகவும் இருக்கிறது, உருவமாகவும் இருக்கிறது. நீ பெரிய ஞானி என்றால் வெட்ட வெளியை வைத்துக்கொள் என்று உங்களுடைய பொறுப்புக்கு விட்டு விடுகிறது. இந்த சாமியார்கள் ஒரு உழவும் செய்வதில்லை. இந்து மதம் என்று சொல்லி நாசமாக்கி விட்டார்கள் இந்த மடாதிபதிகள். ஆகவே இவையெல்லாம் உங்களை செம்மைப்படுத்துவதற்காக இந்த மதம் உதவாது என்றால் அந்த மதம் பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. வள்ளுவன் ஒருவன் தான் இதை தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மனிதன் வினைகளின்படி அதற்கேற்ற வாழ்வைத்தான் பெறுவான். நீங்கள் வேறொன்றை விதைத்து விட்டு வேறொன்றை பெற முடியாது. பருத்தி விதைத்தால் பருத்தி வரும், கரும்பு விதைத்தால் கரும்பு வரும், நெல் விதைத்தால் நெல் வரும். நீங்கள் நெல்லை விதைத்து விட்டு கரும்பு விளைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. விதைத்த வினைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதுதான் நம்முடைய சமயத்தின் சாரம். உலகச் சமயங்களிலெல்லாம் மிகவும் தெளிவுடைய ஒரு வினை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட சமயம் இந்திய சமயங்கள். அதில் பிராமணனுக்கும் நம்பிக்கை வந்தது. நம்முடைய வினை கோட்பாட்டை தான் நம்முடைய அல்லது புத்தனுடைய அந்த வினை கோட்பாட்டை பின்னால் அவனும் சுவீகரித்து கொண்டான். அவனுக்கு முதலில் வினை கோட்பாடு இருந்ததா என்று தெரியவில்லை. ஆகவே நான் பிராமண மதம் குறைவானது என்பதும் சமஸ்கிருதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தல்ல. சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு பணம் கொடுக்கிறார்களே என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். சமஸ்கிருதம் ஒரு அறிவின் தேக்கம், அது ஒரு அறிவு கடல். அது பிராமணன் நம் மீது ஏறி உட்கார்ந்து கொள்கிறான், சவாரி செய்கிறான் என்பதனாலே வேதம் குறைவானதா? உபநிடதம் குறைவானதா? இதிகாசங்கள் குறைவானவையா? நம்முடைய தமிழிலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அவ்வளவு சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது. நம்முடைய தமிழ் எப்படி பல மொழிகளை ஈன்றதோ அதுபோல் சமஸ்கிருதம் பல மொழிகளை ஈன்றது. பிராமணர்கள் பெரிய கெட்டிக்காரர்கள் என்றால் அந்த மொழியை சாக விட்டுருக்கக்கூடாது. சாக விட்டு தமிழை பேசிக்கொண்டு, தெலுங்கை பேசிக்கொண்டு, அசாமை பேசிக்கொண்டு, இந்தியை பேசிக்கொண்டு அலைகிறான். முட்டாள் என்று சொன்னால் கோபப்படுவான். தாய்மொழியை விட்டான். தாய்மொழியை விட்டு தமிழன் ஆகிவிட்டான், தெலுங்கன் ஆகிவிட்டான், கன்னடியன் ஆகிவிட்டான். நீங்கள் கேட்டால் ஐஎம் ஏ தெலுங்கு பிராமின். பாவி. ஆகவே சமயங்கள் என்பவை மனித ஒழுகலாறுகளை வகுப்பதற்காக ஏற்பட்டவை, மனிதனை மேம்படுத்துவதற்காக. இதை அறநெறிகளாக சொல்லி இவற்றை கடைப்பிடித்தால் இறப்புக்கு பிந்திய, இறப்பு என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை, பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை, வாழ்வில் எவ்ரிதிங் இஸ் இம்பர்மனன்ட் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை, நிலையாதது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட. ஆகவே இதற்கு பின்பு ஏதாவது நிலைத்த ஒன்று இருக்குமா என்று சிந்தித்து பார்த்து மனித வாழ்வு இங்கு ஒழுங்குற நிலைந்தால் பின்பு மரணத்திற்கு பின்பு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்பது உய்த்தறியப்பட்டது. அது ரொம்ப இன்ஃபரன்ஸ் தானே தவிர அது உண்மை என்று பார்த்தவன் யாரும் கிடையாது. தீர்ப்பு நாள் என்று கிறிஸ்துவம் சொல்லுகிறது, யூதம் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னொரு பிறப்பை அடைவாய் என்று நம்முடைய சமயங்கள் சொல்லுகின்றன. எதுவாக இருந்தாலும் இறப்புக்கு பிந்திய வாழ்வை சுட்டி காட்டி நிகழ்கால பிறப்பில் அவனை நெறிப்படுத்துவது தான் சமயங்களினுடைய நோக்கம். அது இல்லாமல் சும்மா எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும், இதுக்கு நான் அளவு ஊற்றிக்கின்னு நடக்கிறேன்,
கன்னத்தில் ஓட்டை போட்டுக்கணும், அழகு குத்திக்கிறேன், காவடி எடுக்கிறேன், கொள்கிறேன் என்பதெல்லாம் ஒரு இரக்கத்தை கடவுளிடம் ஏற்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா தன்னை பாடுபடுத்தி கொள்கிறானே, கோயிலில் பிறழுவது, மண் சோறு உண்பது, எல்லாம் பாடுகளின் மூலம் இரக்கத்தை இறைவனிடம் வருவிப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர நீங்கள் செய்கின்ற வினைகளின் அடிப்படையில் தான் வாழ்வு இருக்கும். நீங்கள் வினைகள் தவறாக புரிந்துவிட்டு நல்ல வாழ்வு வர வேண்டும் என்று நினைத்தால் சரியில்லை என்ற உயிர்கருத்தை சொல்வதற்கு பதிலாக கும்பமேளாவை எதற்கு பேசுகிறாய்? கும்பமேளாவில் நீ குளித்தாலும் சரி குளிக்காவிட்டாலும் சரி, நானும் போய் திருவேணியில் குளித்திருக்கிறேன். இது நம்முடைய வாழ்வில் ஒரு அங்குலத்தை கூட உயர்த்தாது. அழுக்கு போகும். எப்படி தண்ணீர், அதில் குளிப்பது ஒரு பெரிய பேரின்பம். கங்கை ஆறு என்ன சாதாரணமான ஆறா? உலகத்திலேயே கங்கை ஆறு மாதிரி ஒரு ஆறை பார்க்க முடியாது. அவ்வளவு பளிங்கு மாதிரி வரும். அதை கெடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கங்கை ஆறு அவ்வளோ சிறந்த, யமுனையோட கங்கை ஆறு. அது பனி உருகி வருகிறது, மழை பெய்து வருகிறது. அதனுடைய சிறப்பு 3000 ஆண்டு தொன்மை. கங்கை நதிப்புறத்துக்கு நாகரிகம் தானே அவர்களுடைய நாகரிகம். காவிரி நதிப்புறத்து நாகரிகம் நம்முடைய நாகரிகம். ஆகவே நான் சொல்லுகிறேன், வினைகளின் வாயிலாக மனிதனை மேம்படுத்துவதற்கு பதிலாக, வினை சட்டத்தின் வழியாக மேம்படுத்துவதற்கு பதிலாக, கும்பமேளாவில் குழி. அந்த கண்ணையிடம் பார்ப்பன தோழி சொன்னாலே, தீர்த்தமாடினால் உன்னுடைய கணவனை பெறலாம் என்று. இந்த நம்பிக்கை 3000 ஆண்டுகளாக அவர்கள் இருக்காது. பயனற்ற நம்பிக்கை. அதனாலே தான் ராஜாஜி இந்த கும்பமேளாவுக்கு போய் தீர்த்தமாடி இருக்கிறாரா? கிடையாது. அவர் அடுத்த இதை அவரும் சிந்தித்தார். அதற்கேற்ப வாழ்ந்து கெட்டிக்காரன் நிஷ்காமிய கர்மத்தை கடைப்பிடித்து அவன் மேல்நிலை அடைந்தான். நம்ம கும்பமேளாவில் குளித்து விட்டு சாக வேண்டியதுதான். அழுக்கு போகும், அவ்வளோதான். நிச்சயமாக ஐயா, இவ்வளவு நேரமும் இந்திய மெய்யியல் மரபின் மிக முக்கியமான கூறுகளை தொட்டு, சடங்குகளை கடந்த ஒரு வாழ்வு, வினைகளால் கட்டமைக்கப்படுகிற ஒரு வாழ்வு குறித்து வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைத்து எங்களோடு ஆழமாக உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் ஐயா.